வணக்கம். திண்ணைக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நாம வெள்ளை பூசணிக்காயில கூட்டு பண்ண போறோம். அதுவும் ரொம்ப சிம்பிளா ப்ரெஷர் குக்கர்ல பண்ண போறோம். இந்த கூட்டு சாதத்துக்கும் சரி, சப்பாத்திக்கும் சரி ரொம்பவே பொருத்தமா இருக்கும். பொதுவா இந்த வெள்ளை பூசணிக்காய், வெள்ளரிக்காய், சொரக்காய் இந்த மாதிரி காய்கள்லாம் நீர்ச்சத்துள்ள காய்கறிகள். பொதுவா இந்த காய்கறிகள்லாம் உடல் சூட்டை குறைக்கக்கூடியவை. நீர்ச்சத்து அதிகம் மாதிரியே மற்ற உயிர் சத்துக்களும் இந்த காய்கறிகள்ல அதிகம். அதனால இதை அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ நான் ஒரு வெள்ளை பூசணிக்காயில ஒரு 350 கிராம் அளவுக்கு வெட்டி அதை சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ இந்த கூட்டு பண்றதுக்கு நாம பாசி பருப்பு சேர்த்து கூட்டு பண்ண போறோம். 1/4 கப் பாசி பருப்பை கழுவிட்டு அதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம தாளிச்சு தயார் பண்ணிக்க போறோம். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு அதுல கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் ஒரு 3 கிள்ளி போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சம் பெருங்காயம் போட்டு இப்போ நான் தாளிச்சுக்க போறேன். இப்போ கடுகு நல்லா வெடிச்ச பிறகு நாம ஒரு 5 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்க போறோம். வெங்காயம் வதங்கின உடனே வெட்டி வச்ச வெள்ளை பூசணிக்காய் கூடவே மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்க்க போறோம். இப்போ நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர், கூடவே உப்பு சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு கழுவி ஊற வச்ச பாசிப்பருப்பும் 1/2 கப் தண்ணீரும் சேர்த்துருக்கேன். கூடுதல் சுவைக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு விசில் அல்லது 2 விசில் வச்சு நம்ம வேக வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம பருப்பும் ஊற வச்சு தான் சேர்த்துருக்கிறதால சீக்கிரமே வெந்துடும். வெள்ளை பூசணிக்காயும் ரொம்ப சீக்கிரமே வேகக்கூடியது. அதனால் ஒரு விசில் அல்லது 2 விசிலுக்கு மேலே வைக்க வேண்டியதில்லை. இப்போ நாம் பருப்பு நல்லா வெந்திருக்கு, காயும் நல்லா வெந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு நாம் இதை பரிமாறலாம். கொஞ்சம் நேரம் ஆகும்போது இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். இந்த கூட்டு இது சப்பாத்தியோட சாதத்தோட சேர்த்து சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.